Hi, hello, and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 10 டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் இருந்து தியரி பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல வந்து நம்ம மீனிங் ஆஃப் டெப்ரிசியேஷன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன், தென் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன். ஸோ there are various methods for finding the amount of depreciation. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ there are 9 methods. First one is straight line method, written down value method, sum of years of digits method, machine hour rate method. Then fifth one is depletion method, annuity method, revaluation, then sinking fund, last insurance policy method. So overall we are having 9 methods for providing the depreciation. 9 methods இருக்கு. யூஸ்வலாக வந்து கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 2 பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் இருக்கா, அதுவும் இந்த ஆனுட்டி மெத்தட், சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், இதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுற ஒரு பாப்புலர் மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலி. ஸோ இதில் மெஷின் அவர் ரேட் மெத்தட் கூட நவடேஸ் சம் கம்பெனிஸ் ஆர் யூஸிங். ஸோ இப்போது நம்ம இந்த 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒன்லி த ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ், தட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகே, இந்த 2 மெத்தட்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 2 மெத்தடோட மீனிங்கையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்கிற 7 மெத்தட்ஸு நம்ம புக்கில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின மீனிங்ஸ் நம்ம செப்பரேட்டாக இன்னொரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மீனிங் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கு தெர் ஆர் அதர் 2 நேம்ஸ் ஆல்சோ, தட் இஸ் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட், ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். ஸோ இது மூணுமே ஒரே மீனிங். உங்களுக்கு ப்ராப்ளமில் வேறு வேறு மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. calculate the amount of depreciation under fixed installment method, under original cost method, அந்த மாதிரி. ஸோ மூணுமே ஒரே மெத்தடு தான், வேறு வேறு நேம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. So other names of straight line method is fixed installment method or original cost method. ஏன் இந்த மெத்தடுக்கு இத்தனை நேம்ஸ் இருக்குது? See, fixed installment method, a fixed percentage on the original cost of the asset is charged every year. So ஒரு original cost of the assetோட original valueல fixed percentage charge பண்ணுறாங்க every year. அதனால தான் இது fixed installment method. அதே மாதிரி ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் நம்ம calculate பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங் ஸ்ட்ரைட் லைன், ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் ஒரிஜினல், மூணுமே ஒரே நேம் தான். ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஒரே பர்சன்டேஜ், 10%னா 10% ஆஃப் டெப்ரிசியேஷன் மட்டும்தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த அசட்டில் தான் ஒவ்வொரு வருஷமுமே கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட், ஒரிஜினல் காஸ்ட் மெத்தடுன்னு இருக்குது. ஸோ இது இந்த மெத்தட் வந்து எதுக்கு வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும், எந்த மாதிரி அசட்ஸ்க்கு? இட் இஸ் சூட்டபிள் ஃபார் தோஸ் அசட்ஸ் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் விச் கேன் பி எஸ்டிமேட்டட் அக்யூரேட்லி. நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம் வீடியோவில், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷனில் எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தன் அசட். அதாவது ஒரு கம்பெனி ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போதே இதனுடைய லைஃப் டைம் எவ்வளோ இருக்கும், 10 இயர்ஸா 5 இயர்ஸா, அது மிஷினரி மட்டும் இல்லை, எந்த மாதிரியான ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்கும் போது அதனுடைய எஸ்டிமேட்டட் லைஃப்பை நம்ம டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து எந்த மாதிரி அசட்டுக்கு நம்ம அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ, ஸோ அந்த மாதிரி அசட்ஸ்க்கு தான் இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த அசட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ எஸ்டிமேட்டட் லைஃப்பும் இவங்க பண்ணுறது வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான அசட்ஸ்க்கு தான் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், சூட்டபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஃபார் ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஸோ fixed percentage,
charged every year in the original cost of the asset. அவ்வளோதான் meaning of straight line. For which asset it is suitable? It is suitable for those assets which is having useful life accurately, estimated accurately. எந்த அசட்டோட யூஸ்ஃபுல் லைஃப்பை வந்து நம்ம அக்யூரேட்டாக எஸ்டிமேட் பண்ண முடியுமோ அதுக்கு தான் இது சூட்டபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் மெத்தட், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கும் ரெண்டு நேம் இருக்குது. அதர் டூ நேம்ஸ் ஆர் டிமினிஷிங் பேலன்ஸ், ரெடியூசிங் பேலன்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மெத்தடோட அந்த மீனிங்கை பாருங்கள், 3 வேர்டு இருக்கா. ரிட்டன் டவுன் ரைட் ஆஃப் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறது, குறைக்கிறதுன்னு அர்த்தம். டிமினிஷிங் அப்படின்னாலும் அதே தான், டிமினிஷிங் பேலன்ஸ், ரெடியூசிங் பேலன்ஸ் அப்படின்னா குறைஞ்சிட்டே வர்றது அப்படின்றது தான் மீனிங் இதில். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் நம்ம பார்த்தோம் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் காஸ்ட்டில். இப்போ ரிட்டன் டவுன், டிமினிஷிங் பேலன்ஸ், ரெடியூசிங் பேலன்ஸ் இதுலேயும் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நாட் இன் தி ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட், தே ஆர் சார்ஜிங் ஆன் தி ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஃப் த asset. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்? ரிட்டன் டவுன் வேல்யூனா என்ன மீனிங்? நம்ம அங்கே பார்த்துட்டோம் ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்றது. ஸோ ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்னா இட் இஸ் த புக் வேல்யூ ஆஃப் த அசட், அதாவது ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். ஸ்ட்ரைட் லைனில் ஒவ்வொரு வருஷமும் அவங்க கால்குலேட் பண்ணுறதும் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து அந்த போன வருஷத்தோட டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி ரிமைனிங் அந்த புக் வேல்யூ ஆஃப் த அசட் அதில் தான் இந்த depreciation calculate பண்ணுவாங்க. That is why it is called as written down or diminishing balance or reducing balance method. Okay. ஸோ நம்ம இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதனுடைய மீனிங் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் மெத்தட்ஸ் நம்ம வந்து ஆஃப்டர் டிஸ்கஸிங் த ப்ராப்ளம்ஸ் நம்ம அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன்ஸ் அந்த மீனிங் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.